பா இதில் எல்லா பஞ்சையும் கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். நீ என்னன்னு பார்த்து மட்டும் பார்த்து விற்று கொடுத்துரு. சரிண்ணே, அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம். வருத்தம் எதுவும் இல்லையானே? வருத்தம் இல்லாமல் இருக்குமா? முதல்ல ஒரு படி எடுத்து வச்சேன். அதுவும் ஒரு படி எடுத்து வச்சா 10 படி சறுக்குன்ற கதையா மொத்தமாக சறுக்கிட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, இதுதானே வாழ்க்கை. இதை செய்யாமல் இருந்திருந்தா கூட எதோ செய்யாமல் விட்டுட்டோமேன்னு மனசில் உறுத்தலாக கிடக்கும். செஞ்சிட்டோம், அதுக்கான பலனையை அனுபவிச்சிட்டோம். எதுக்கு ஒருத்தர்கிட்ட போட்டி போட்டு மறுபடியும் இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு இருக்கணும்? அதான்ப்பா. வருத்தப்படாதீங்க, நான் என்னன்னு பார்த்து வித்து கொடுத்துறேன். என்னப்பா, கடன் வேற 1 லட்சம் கிடக்குது. அந்த கடனை அடைச்சிட்டோம்னா கூட நிம்மதியாக ஏறலாம். அது மட்டும்தான் ஏன் வருத்தம், மற்றபடி எல்லாம் எதுவும் இல்லை. சரிண்ணே, சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு காசை வாங்கிட்டு ஃபோன் பண்றேன். சரியா? யார் யாருக்கு எப்ப எப்ப என்னென்ன நடக்கும்னு யாருக்கு தெரியுது? எடியா வண்டிய. கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்கா, நல்லா பணக்கார பாட்டி மாதிரி தெரியுது. இந்த ஆளை வச்சு ஏதோ ஒரு 10-5 ஆட்டையை போட்டால் கூட பரவாயில்லையே. மொத்தத்துலேயும் அவன் 2 பங்கால பிரிக்க சொல்லுவான். இல்லைங்கிறது ஒருத்தன் விரல் சூப்புறது இன்னொருத்தனை விடக்கூடாது. எப்படியாவது அமைக்கிற வேண்டித்தான். சார். சொல்லுங்க சார், வந்ததுலேருந்து நீங்களும் உட்காந்து இருக்கீங்க. இங்கே பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்கு, நல்ல பெரிய ஹோட்டலு. வாங்க சார், போய் சாப்பிட்டு வருவோம். இல்லைங்க, ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கேயா இருந்தாலும். ஐயோ, என்னங்க இப்படி இருக்கீங்க? என்ன ஒர்க்குன்னு ஒர்க் பண்றது எதுக்கு? நல்ல சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. இப்படி இருந்தா எப்படி? உடம்பு கெட்டு போயிடாதுங்களா? நேரத்துக்கு சாப்பிடணும் சார். இதான் பாருங்க, இப்பயே மணி 2 ஆகி போச்சு. 2 ஆனாலும் பரவாயில்ல, 4 ஆனாலும் பரவாயில்ல, வேலையை முடிச்சுட்டே பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க சார் இப்படி இருக்கீங்க? இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? உங்களுக்கும் புள்ள குட்டிங்கன்னு இருப்பாங்க. உங்களை பொறுத்து தான் குடும்பமே. இப்படி சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் பசிக்குது போல இருக்கு. நீங்க என்ன போய் சாப்பிட்டு வாங்க, நான் வேணா வெயிட் பண்றேன். ஐயோ, நானா 10 நாளானாலும் பட்னியா பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்துக்குவேங்க. அந்த மாதிரி ஆளு. எனக்கு பசியெல்லாம் கிடையாது. வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு இல்ல. அதனால சொன்னேன். இல்லங்க, பசி இல்ல. இங்க எப்ப வருவாங்க? அவ்வளவுதான், புள்ளைய இப்பதான் கூட்டிட்டு போயிருக்கேன். நாங்க இந்த வீட்டுல உள்ளவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த ஒரு 10 நிமிஷம் தான், வீடு பக்கத்துல தான் இருக்கு. இந்த உடனே வந்துருவாங்க. வந்தோடனே கையெழுத்து போட்டுடலாம். ஓகேங்க. அப்புறம் சார். சொல்லுங்க சார், நீங்க 24 ரூபா சொல்லியிருக்கீங்க. 24 ரூபா பத்தாதா? இன்னும் அதிகமான வேணுமா என்ன? மற்ற எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டேன். 24 ரூபா அதுக்கு அதிகம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல போனா உங்க நிலைமை வேணான்னு நான் வேற பக்கம் பேசி 20 ரூபாயிரம் முடிச்சிருவேன். எனக்கு 4 லட்சம் ரூபா மிச்சம் தான். ஐயோ, அப்படியெல்லாம் கோவப்படாதீங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சொத்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட சொத்து. இதுலயும் பாத்தீங்கன்னா இது 2 துண்டா பிரிச்சு போட்டாங்க. அதுவே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பாத்துக்கிடுங்க. அது மட்டும் இல்ல சார், இந்த சொத்துல முழு உரிமையும் எனக்கு தான் வரணும். ஆனா நான் தான் போனா போகுதுன்னு சொல்லி எங்க அக்காவுக்கு விட்டு கொடுத்துருக்கேன். அவங்களும் நல்லா இருக்கணும்னு. நான் எப்பயுமே இறக்க குணம் வரைச்சவன். அதனாலயே என்னவோ தெரியல சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபைனான்ஸ் ஷாப் வச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கே கஷ்டம்னா அப்ப உண்மையா கஷ்டத்துல இருக்கவங்கள என்னத்து சொல்றது? ஐயோ, அப்படி இல்ல சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார். நீங்களே கஷ்டத்துல இருக்கேன்றீங்க, அப்ப கஷ்டம்னு வரவங்களுக்கு நீங்க எப்படி உதவி பண்ணுவீங்க? அதான் சார், இப்ப 24 லட்சம் பேசியிருக்கோம் பாத்தீங்களா, அதுல 20 லட்சம் மட்டும் நாங்க பேசி முடிச்சு 20 லட்சம் தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிருங்க. அந்த 4 லட்சத்தை என் மாமனுக்கு தெரியாம எனக்கு கொடுத்துருங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணும்போது 24 லட்சம்னு சொல்லி தான் நான் பண்ணி அங்க ஆபீஸ்க்கு கொடுக்கணும். நான் அந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு பிரச்சனை ஆகாதா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கும். நான் வந்து அதிகமா வட்டிக்கு கூட ஆசைப்படுறது இல்லை சார். எல்லாருக்குமே வந்து 50 காசு வட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ரொம்ப சிரமத்துல இருக்கேன் சார். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, நான் முடிஞ்சதா உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். எப்படி சார்? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன கூட்டிட்டு வந்ததே அவருதான், அவருக்கு எப்படி நான் துரோகம் பண்ண முடியும்? ஐயோ, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுங்கன்னு சொல்லல சார். புரிஞ்சுக்கங்க சார். நீங்க 4 லட்சம் ரூபாய் அவருக்கு தெரிய மாட்டே போறதுக்கு நான் எப்படிங்க இது பண்ண முடியும்? உங்க போதைக்கு நான் என்ன ஊர்காயா? சார், வேணும்னா 1 லட்சம் ரூபாய் கமிஷன் தரேன் சார். எப்படி சார்? கமிஷன் காசுக்கு ஆசைப்படுறவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னைய? நான் கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அட சார், எல்லார் வீட்லயும் கஷ்டம்னு இருக்கும் சார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் தங்கம் விற்கிற வரைக்கும் எதையுமே வாங்க முடிய மாட்டேங்குது. இந்த 1/4 பவுன் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு போனோம். என் பிள்ளைக்கு ஒரு மோதிரம் 28,000 ரூபாய் வாங்கி போட்டாங்க. செய்கூலி சேதானா லொட்டு லொசுக்கு அது இதுன்னு இப்படி இருந்துச்சுன்னா மாச சம்பளம் வாங்குறதெல்லாம் இனி வர காலத்துல தங்கம் வாங்க முடியாது சார். அதனால உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். 4 லட்சம் எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல 2 லட்சம் எனக்கு, 2 லட்சம் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? டீலு
நல்ல டீல் சார். நீங்க மாசம் முழுக்க சம்பாதிக்கிறத ஒரே டீல்ல முடிச்சுக்க போறீங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆபீஸ்ல போய் நான் சொல்லணுமேங்க, கணக்கு காட்டணும்ல 24 லட்சத்துக்கு. அப்ப நான் எங்க போய் கணக்கு காட்டுறது? ஐயோ சாரு, நான் சொல்றது உங்களுக்கு புரியல பாருங்க. நீங்க ஆபீஸ்க்கு காட்டும்போது 24 லட்சமே காட்டுங்க. எங்க கிட்ட கையெழுத்து வாங்கும்போது 20 லட்சம் போட்டு வாங்குங்க. அப்புறம் அதுக்கு இதுக்கும் சரியா போயிடும். என்ன சொல்றீங்க? ம், ம், என்ன யோசிக்கிறீங்க? ஆ, சரி. அவ்வளவுதான் சார். ஐயோ 4 லட்சம் பேசினதுக்கு பதிலா 10 லட்சம் பேசிருக்கலாமே. என்ன பண்றது? ரொம்ப பிடிச்சாலும் அந்த முட்டா பீஸுக்கு ஞான உதயம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கண்டுபிடிச்சிட்டானா டங்கு வர வந்துரும். இவன் தங்கச்சி ஜானகி. யோ என்னையா எங்கேயா போற வாரன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சீதா நீ எங்கடி இங்க? பெத்த பிள்ளை இத்தனை நாள் கழிச்சு ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காளே, ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட முடியல. உடனே நீ எங்க இங்கயா? நீ நல்லா படிச்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நாங்க 50 காசு செலவு பண்ணி உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு வந்தா நீ அங்க இருந்து டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறியா? கிளம்படி கிளம்படி. எம்மாடி தங்கச்சி, ஆமா இப்படி புள்ளைய போட்டுட்டு பாடா படுத்தி எடுக்கிறா படி படி படின்னு. நம்மள என்ன படிச்சுட்டா வந்தோம்? நம்ம படிக்காதனாலதான் இன்னும் நம்ம குழப்பம் இந்த லட்சணத்துல இருக்கு. என் பிள்ளையாவது படிச்சு நல்லா இருக்கணும்னு நானே யோசிக்கணும். ஊர்ல உள்ளவங்க வந்து யோசிப்பாங்க. யாரு முதல்ல கிளம்பு. அவனுக்கு மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உனக்கு உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவான். ஏம்மா நான் தாமா கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? உங்க பையனுக்கு பயந்துக்கிட்டு தானே எங்க பிள்ளைய கொண்டு போய் நாங்க 50 தூரத்துல ஒரு ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். மறுபடியும் இவளை கூட்டிட்டு வந்து இங்க எங்க நிம்மதியை கெடுக்கணும்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டா இவளுக்கு தான் வாய் இருக்குன்றதுக்காக அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒரு வேலை பொழப்பு இல்லையா? எதுக்கு இப்ப நீ அவளை போய் கூட்டிட்டு வந்த? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடுங்கம்மா. நான் ஒன்னும் கூட்டிட்டு வரணும்னு கூட்டிட்டு வரல. போன் பண்ணி சொன்னது யாருன்னா உங்க வீட்டுக்காரு வடிவு தான் சொன்னாரு. அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் சொன்னாரா? அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. என்கிட்ட சொன்னாருமா. யாரு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. ஆட்டோ வர சொல்லி இருக்கு. முதல்ல எல்லாரும் கிளம்புவோம். எங்க அம்மா உன்னை கடத்திக்கிட்டுல ஒண்ணும் போகல. உன் புருஷர் சொன்னாரு. அதனால தான் அவரோட ஆபீஸ்க்கு தான் போறோம். வாங்க. உங்களை நம்ப முடியாதே. முதல்ல நான் என் புருஷனுக்கு என்ன ஏதுன்னு போன் போட்டு கேட்டுக்கிறேன். நீ என்னம்மா போன் பண்ணி கேட்க? நானே போன் போடுறேன். ஹலோ மச்சான், இங்க பாரியா உன் பொண்டாட்டி பெரும் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கு. வா கிளம்புமான்னு சொன்னா ரொம்ப இது பேசிக்கிட்டு இருக்கு. ஏய் என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? வான்னு சொன்னா வர முடியாதா? ஓவரா பிகவ் பண்ணிட்டு இருக்கியா? முடிஞ்சா வா, இல்லையா அங்கே கடை. இல்ல என்னங்க நடந்துகிட்டு இருக்கீங்க? திருதுப்புன்னு இவர் வான்னு சொன்னா நான் எப்படி வர முடியும்? இதுல இவளையும் வேற படிப்பு கெடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாரு கூட்டிட்டு வர சொன்னது? நான் தான். சரியா? முதல்ல எல்லாரும் கிளம்பி இங்க ஆபீஸ்க்கு வந்து தொலைங்க. சும்மா என்கிட்ட பாடா படுத்தி எடுக்காம. என்னம்மா கேட்டியா? இல்ல வேற எதுவும் பண்ணணுமா? வீடியோ கால்ல எதுவும் பாக்குறியா? வெங்காயமும் வேண்டாம். வா போவோம். இருமா பைய கழட்டி வச்சுட்டு வரேன். யாரு பையோட வா. அப்படியே என்ன ஏதுன்னு பாத்துட்டு உன்னை ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வரேன். போ. யோ என்னையா நடக்குது இங்க? கேரு, அன்னைக்கு நிலத்தை விற்கிறதுக்கு பேசணும் பத்தியா? அவங்க வந்துட்டாங்க. பல்க் பார்ட்டி 24 லட்சம். ஆளுக்கு 12 லட்சம் சொல்லையா வருது. வீடு வாச வண்டி வாங்கணும்னு எல்லாம் வாங்கிடலாம். எரும மாடு, உனக்கு இதே ஒரு பொழப்பு தானே. வீட்டுல இருக்க பண்டம் பத்திரத்துல கைய வச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்க ஆரம்பிச்சுட்டல. உன்னைய இந்த விளக்க மத்த எடுத்துட்டு வந்து வச்சுக்க வெறி எடுத்து விடுவேன் பாத்துக்க. என் நம்பி இத்தனை வருஷம் நிலத்தையும் விற்க கூடாதுன்னு இருந்தா இப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நிலம் விற்கிறீங்களா? நிலம் யாரு சும்மா என்னவே இது பண்ணிக்கிட்டு இருக்காத. விற்கணும்னு சொன்னது உன் தொப்பி. அவன் மச்சான் அவன் பங்காளி எல்லாமே இப்ப வண்டி வாகனம் அது இதுன்னு வாங்கிட்டு எப்படியெல்லாம் இருக்காங்க. நம்ம பொழப்பு இன்னும் இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்றதுனாலதான் நான் போய் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். சும்மா என்கிட்ட வந்துட்டு இருக்காத. வேணும்னா உன் தம்பிக்கு போன் போடுறேன். கேக்குறியா? இதுக்கு மாணவரியனை கழுவி ஊத்துறதுக்கா? வா முதல்ல. 24 லட்சத்துல நமக்கு 12 லட்சம் வரும். 12 லட்சம் காசையும் ஆட்டையை போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். இல்லைன்னா இவளுக்கு காலம் முழுக்க நம்மள கொத்தடிமையா வச்சிருவாளுங்க. நீங்க போன் பண்ணா கூட எடுக்க மாட்டீங்களா? எத்தனை தடவை உங்களுக்கு போன் அடிச்சுட்டே இருக்கிறது? எங்களுக்கெல்லாம் என்ன வேலை பொழப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்லைங்க, ஃபோனு ரிப்பேர் ஆகி போச்சு தண்ணிக்குள்ள விழுந்து. அதுவும் இல்லாம இப்ப கடையில கொடுத்துருக்குது. ஏதாவது ஒண்ணு கேட்டா அது அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிருங்க. வாடகை இன்னும் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு டேட் என்ன ஆயிப்போச்சு? இப்படியா இருப்பீங்க? 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு தானே. 18 ஆகி போச்சு. இல்லங்க கொஞ்ச நாளா வியாபாரம் இல்ல, ரொம்ப டல்லு. கொஞ்ச நாள தானே வியாபாரம் இல்ல. அதுக்கு முன்னாடி வியாபாரம் இல்ல பண்ணிட்டு தானே இருந்திருக்கீங்க. ஐயோ இல்லைங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க கடையவே காலி பண்ண சொல்லிடுவோம். எங்களுக்கு கடைக்கு ஆள் இல்லாம இல்ல. பக்கத்து கடைக்காரங்களே இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடைக்கு நாங்களே காசு தரோம், எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு. கேட்டிங்களா எப்படின்னு? நம்மள காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பண்ணிட்டு போவான் விடு. ஆனா பாருங்க இதுக்கெல்லாம் ரொம்ப அனுபவிப்பாங்க. நமக்கு ஏதோ இவ்வளவுதான், அவங்களுக்கு பாருங்க பெருசா போகும்.
சரி சரி வாயை மூடு. ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கடையவே காலி பண்ணிக்கிறோங்க. ஏதோ கோவத்துல 2 3 வார்த்தை விட்டேன், அதுக்கோசரம் நிஜமாவே கடையை காலி பண்றேன்றீங்க? இல்லைங்க, வியாபாரமும் ரொம்ப டல்லாயிருச்சு. டெய்லியும் ஒருத்தர் 2 பேர் கூட வர்றதில்ல. சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அதாங்க மொத்தமாக கடையை காலி பண்ணலான் இருக்கோம். அட்வான்ஸ் காசு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் இந்த மாதத்து வாடகையை எடுத்துட்டு மீதி காசை கொடுத்துருங்க. நாங்கள் எல்லாமே எடுத்துட்டு கிளம்பிடுறோம். இல்லைங்க, எங்களுக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு, அதனாலதான் நான் ஏதோ பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பாக எடுத்துக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் நிலமை சரியில்லை, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் வாடகை கட்டுறதுக்கே ஓடுனா தானே கொடுக்க முடியும். கையில் இருக்க காசு எடுத்து வாடகை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முன்னேறி வரலைங்க. அம்பிட்டு பணம் காசு எங்ககிட்ட இல்லை. அதான். ஓ சரிங்க, சரி வர டைம்ல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஓகே, அப்ப நீங்க கடையை காலி பண்றது எப்பன்னு சொல்லி சாவி கொடுங்க, அப்ப அட்வான்ஸ் மீதி அட்வான்ஸ் காசை நான் உங்க கையில கொடுத்துட்றேன், சரிங்களா? ஆ சரிங்க. எங்க எங்க கடையை எப்ப அவங்க கேட்டாங்க? ஏய் பாய் மூடு, இப்போ எதுக்காது? அது கேட்டு ஒரு 2 3 வீக்ஸ் இருக்குங்க. ஓ சரிங்க, சரி சரி. சரி, அப்ப நான் வரேன். சரிங்க. பாத்தீங்களாங்க, எத்தனை நாள் நீங்கள் சம்பாரித்து நீங்கள் சாப்பிடாம கூட அவனுக்கு சோத்தை போட்டு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? நமக்கு எதிரின்னு வேற எங்கிட்ட இருந்து வேணாம், நமக்கு முதுகில் குத்துறதுக்கு இவனுக்கு சோத்தை போட்டு வளர்த்துருக்கோம். பார்த்தீங்களா? என்னதான் பாம்புக்கு பாலை வத்தாலும் அதனோட தன்மை என்னது? குத்துறது தானே. அது என்ன மாறவா போகுது? அது சரியா போச்சு போங்க. சரி விட்டு தொலை, என்ன பண்ணுறது? அவன் குணம் அதுதான் தெரிஞ்சு போச்சு. பாம்போட விஷம் நம்ம தலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. சரிங்க. ருக்கு பருத்தி கடை. நான் ஒரு ராசி இல்லாதவங்க. என் பேரில் வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் பேரில் எதுவும் வச்சுருந்துருக்கலாம். என் பேரில் வச்சதுனாலே என்னவோ தெரியல, கடையே ஓடலை. யாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வேணால் நிலமை சரியில்லாமல் இருக்கலாம், என்னைக்காவது நமக்கும் ஒரு நிலமை வரும்ல, அப்போ பார்த்துப்போம். ஆ சரிங்க. இந்த போர்டெல்லாம் கழட்டுறதுக்கு ஆள் வர சொல்லணும். சரி பண்ணுவோம், வா போகலாம். எத்த இவர் தான் அந்த மரத்தடி ஜோசியர் போல இருக்கு. போங்க இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். என்னங்க, இங்கே மரத்தடி ஜோசியர் யாருன்னு தெரியுங்களா? நான் தாம்மா, சொல்லுங்க. ஜோசியம் பார்க்கணும். என்ன ஜாதகம் பார்க்குறீங்களா, கை ரேகைங்களா, இல்லை பேர் பொருத்தமா, என்ன மாதிரி? ஜாதகம் தாங்க கொண்டு வந்திருக்கோம், ஜாதகம் தான் பார்க்கணும். சரிம்மா உட்காருங்க. என்னங்க? யார் யார் ஜாதகமாக இருக்குதுல? என் மகனோடது, இன்னொன்று என் மருமகளோடது, 2 பேத்துக்கு தான் பார்க்கணுங்க. சரிங்க. என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி வருஷம் ஆகி போச்சுங்க. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு டைமும் நடக்குது, நடக்காமையே போகுது. போகாத ஆஸ்பத்திரி இல்லை, கோயில் குளம் இல்லை. அதான் ஒருட்டு ஜாதகத்தை பார்த்து என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். சந்தோஷ், மகாலட்சுமி, 1 2 3 சூரியன், லக்னாதிபதி, செவ்வாய். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷங்க ஆகுது? 2.5 வருஷம் ஆகுதுங்க. 2.5 வருஷம். பொண்ணுக்கு ராகுக்கு எது கழிச்சு தான் கல்யாணம் பண்ணீங்களா, இல்லை எதுவும் கழிக்கலீங்களா? அதெல்லாம் அவங்க வீட்டில் தான் எதுவும் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு தெரியலிங்களே. ஏன் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லலைங்களா? இல்லைங்க, அந்த நேரத்தில் தடாபுடான்னு பொண்ணு அமைஞ்சா போதுன்னு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. குலதெய்வம் குறைபாடு இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ணுறது? குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமிக்கு போயிருங்க. போய் பொங்க வச்சு பூஜையை பண்ணி சாமிக்கிட்ட மனம் உருங்கி வேண்டிக்கிட்டு காணிக்கை கட்டி போட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஏங்க, பொங்க வைக்கிறதுனா சொந்த பந்தம் அங்காளி பங்காளின்னு எல்லாரும் வரணும். அப்போ தான் அங்கே கோவிலில் பொங்க வைக்க விடுவாங்க. சும்மா சாதாரணமெல்லாம் வைக்க விட மாட்டாங்க. சொந்தனா என்ன, இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களே, நீங்கள் போதுமேம்மா. குடும்பமே அங்காளி சிங்களையாக பிரிஞ்சு கிடக்குதுங்க, ஒன்றும் ஒற்றுமை இல்லாமல். அதனால தான் சொல்கிறேன். வேறு எதுவும் பரிகாரம் இல்லைங்களா? இந்த பரிகாரத்தை பண்ணுன்னா நிலச்சி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சிருக்க குடும்பமும் ஒன்று சேரும். இந்த பையனோட ஜாதகத்துப்படி இவங்க அப்பனுக்கு இப்போ பொல்லாத நேரம், கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, நோய் நொடி வந்து படுத்த படுக்கையாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதுதான் எல்லாமே இருக்கே, அதுக்கு வாய் சரியில்லாம தான் எங்கேயோ போய் உட்காந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுடைய அக்கா தங்கச்சிங்களோட நிலைமையும் கொஞ்சம் ஆட்டங்காடுற மாதிரி இருக்கு. அவங்களும் வந்து எல்லாரும் குடும்பத்தோட போய் பொங்க வச்சிங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பல பிரச்சனைகளை அவங்களும் அனுபவிப்பாங்க, இவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்.
எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் முடிவு பண்ணி போகணும். இப்படி சொல்கிறாரு. அந்த மனுஷன் நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டார். அங்கே போய் உட்காந்துருக்காரு. அவளுக வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது. கோயில் குளம்னு எங்கிட்டும் போகவும் மாட்டாளுங்க. காசு காசுன்னு பணம் பேயும் பிடிச்சிக்கிட்டு என்னத்தை பண்ணுறது? என்னதான் இருந்தாலும் பெத்த மனசு பித்தடி, புள்ள மனசு கல்லாக இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவளுக வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் வரணும் போது அவளுகளை எப்படி ஒதுக்கி நிற்க வைக்க முடியும்? அவளுகளுக்கு ஒரு கஷ்டம்னா நாளைக்கு நமக்கிட்ட தானே வந்து நிற்பாளுங்க. நான் 1000 தான் இருந்தாலும் நமக்கு தானே துடிக்கும். அதனால் ஒரு வார்த்தை பேசி எல்லாரும் போயிட்டு வரத்துக்கு தான் பார்க்கணும். அவளுக வாழ்க்கையிலும் கஷ்டம் வருதுன்னா அதை நம்ம என்னன்னு பார்க்காம இருக்க முடியுமா? சரிங்க அத்தை. ஏங்க இதை இப்பயே தான் பண்ணி ஆகணுங்களா இல்லை எப்படிங்க? ஏம்மா, எதையுமே நன்றே செய் இன்றே செய் அதுவும் இப்பயே செய்யணும்னு சொல்லுவாங்க. வர பௌர்ணமியே நிறைஞ்சதாக இருக்குது. நல்ல நாள், அன்னைக்கே போய் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க சாமி, சரிங்க சாமி. என்னன்னு பார்த்துட்றேங்க. அப்போ இதை பண்ணுனா நல்லது நடக்கும் அப்படி தானேங்க? கண்டிப்பாக நல்லது நடக்குமா? சரிங்க சாமி, அப்போ என்னன்னு பண்ணிடுறோங்க. இவர் இனிமேலாம் சரக்கு வாங்குறதுக்கெல்லாம் கையில காசே இல்லை, சரியா? இனி இதை ஓட்டி விட்டா மட்டும்தான் நம்ம கையில காசு வரும், இல்லைன்னா கடன் தான் வாங்க வேண்டியதா இருக்கும். ஏங்க அதுக்குன்னு நாளைக்கு கொண்டு வரவங்களை எப்படிங்க இது பண்ண முடியும்? இல்ல காசு இல்ல, என்ன பண்ண சொல்ற? வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பெசாட்டுக்கு வட்டிக்கு எதுவும் வாங்குவோமா? வட்டிக்கு வாங்குவோமா? யார்கிட்ட போய் வாங்குவ? எங்க வச்சு வாங்குவ? இருக்கவே இருக்க என் அக்கா வீட்டுக்காரு வடிவுக்கிட்ட வேணா கேட்டு பார்ப்போமா? அவனா தருவான்னு நினைக்கிறியா? அவன் எச்சு கையில காக்கா ஓட்டாத பையன். அது மட்டும் இல்ல, அவன் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொன்றையும் செய்வான். அவன் நம்ம நல்லா இருக்கணும்னு காசையை எடுத்து கொடுப்பான். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏங்க பெசாட்டுக்கு நகை வேணா வித்துருவோமா? வித்துருவோமாவா? அடியே, தங்கம் விற்கிற வரைக்கும் இனிமேல் நகையே வாங்க முடியாதுடி. இப்பதான் பேசுறா வித்துருவோமா கொத்துருவோமான்னு. அப்புறம் என்னதான் பண்றது? என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியாம தான் முடிச்சுட்டு கிடக்குறேன். இவங்க பேச கேட்டு விலையும் குறைச்சாச்சு, விலையும் ஏற்றி கொடுக்குறோம். கையில் சுத்தமாக ரொட்டேஷனுக்கு இல்லை. நீங்கள் பெசாட்டுக்கு என் நகையை வேணா அடகு வைப்போம். ஒரு 3 பவுன் அடகு வச்சு அதுக்கப்புறம் கூட காசு வந்து மீட்டுக்குவோம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் புரட்டி கொடுக்கறதுக்கே கரெக்டாக போகுதுன்றேன். இதில் நீ வேற. ஏங்க அதெல்லாம் மீட்டுக்கலாங்க. பாத்தியா, நம்ம காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உன் அப்பனுக்கு சிரிப்பு கொண்டாட்டத்தை பாத்தியா? எமாடி கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கப்பா. இங்க எல்லாம் என்ன வேதனையில இருக்கோம், நீங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. மாடி, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்க, இப்போ நீயும் என்னைய விட அதிகமாக சிரிப்ப பாரு. என்னதுப்பா? யாரு உமா, முதல்ல உங்க அப்பா அங்கிட்டு கூட்டிட்டு போ. நானே பைத்தியம் முடிச்சு கிடக்குறேன், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம. இதுல இந்த ஆளு வேற கக்கப்ப கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு. ஐயோ மாப்பிள்ள, நீங்க கோவப்படாதீங்க. உங்க அண்ணன் கடையை காலி பண்ணிட்டானாமா. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, காலி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அந்த ஓனர் அவங்க பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், கடையை காலி பண்ணிடுறோம், பொருள் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இனிமே அந்த கடையும் நமக்கு தான், மொத்தத்தையும் போட்டு வளைச்சு போட்டுருவோம், சரிங்களா? காசு இல்ல நேரத்துல இது வேற. அப்படியாப்பா, சூப்பர்ப்பா. நீங்க சொன்னபடியே அவங்கள எப்படிப்பா இப்படி கடையவே காலி பண்ண வச்சுட்டீங்க? அதெல்லாம் அப்படிதாம்மா, அதெல்லாம் ராஜதந்திரம். ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சிட்டா அடிமட்டத்துக்கே போகணும். அதனாலதான்டா இன்னும் நீ உருப்படாமையும் விளங்காமையுமே இருக்க. உன் பிள்ளைங்களும் அதே லட்சணத்துல தானே இருக்குதுங்க. என்ன மாப்பிள்ள, இனிமே அந்த போர்டை கழட்டி தூக்கி வீசிடுவோம், அதுக்கு பதிலாக புது போர்டு போடுவோம். இனி ஊர்ல உள்ள எல்லாரும் நம்ம கிட்ட தான் பஞ்சை இறக்கி ஆகணும். நம்ம என்ன அடிமட்டத்துக்கு ரேட்டு கொடுத்தாலும் நம்ம கிட்ட தான் இறக்கி ஆகணும். இனி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊர்ல எவனுமே பஞ்சு கடை இல்லை, இருக்கிறவனையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அங்கிட்ட 2 பேர் வச்சிருந்தாங்க, நம்ம விலை கம்மியா கொடுக்குறோன்றதுக்கோசரம் எல்லாரும் நம்ம கிட்ட வந்துட்டாங்க, மொத்த பேர் எடுத்துட்டாங்க. இனிமே நம்ம கொடுக்கறதுதான் ரேட்டு. எங்க அப்பாவை ஏதோ இலக்காரமா பேசுனீங்க எப்படி? சரிதான் மாப்பிள்ள, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. போர்டை கழட்டி தூக்கி வீசி சொல்லிடுறேன், புது போர்டை இறக்குறேன், அடிமட்ட ரேட்டுக்கு வாங்குறோம், விலை வச்சு விற்கிறோம். ஏமாம்மா, உங்களுக்கே கொஞ்சம் இதா இல்லை? விவசாயி தான் நம்மளும் இப்படி அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கினா விவசாயி என்ன பண்றது? நம்ம அதிகமா காசு கொடுக்கும்போது வாங்கினாங்கல்ல, அதுக்கு இன்னும் ஒட்டிக்கு ரெட்டியா வச்சு விற்க முடியும். மாப்பிள்ள, இங்க எவங்கிட்டையும் கடலை மாப்பிள்ள, இனி எல்லாம் நம்ம ராஜாங்கம் தான். இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு தான் வச்சுக்கோங்க, நம்ம வாழ முடியாது மாப்பிள்ள. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. சரி, என்னமோ பண்ணுங்க. நகையெல்லாம் அடகு வைக்க வேணாம், இதை வச்சு ரொட்டேஷன் பண்ணிடுவோம். பாரு, நகையை அடகு வச்சுதான் ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு. வச்சுட்டு அப்ப மீட்டுக்குவோம், அவ்வளவுதான். மகா எம்மாடி, வாங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? உட்காருமா, உங்களுக்கு காஃபி தண்ணி எதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, வர வழியில குடிச்சிட்டு தான் வந்தோம். உட்கார். டீயாவது வைக்கிறேன். வேண்டாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஜோசியம் பார்க்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? என்னத்த சொல்லுவாங்க, குலதெய்வம் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து போய் பொங்க வைக்கணுமாமா. மாமங்காரன் வந்தால் தான் எதாக இருந்தாலும் அங்கே பேச முடியும். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் போயிட்டு எதுவும் பேச முடியாது, ஆம்பளைங்க தான்.
அதான் அவங்களுக்கு தான் ஃபோன் போட்டு பேசணும். அப்படி எதுவும் பண்ணினா தான் பிள்ளைங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி சரி. அந்த ஆளுக்கிட்ட பேசினாலும் ஓவராக பண்ணிக்கிட்டு தெரியுமா? என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பேசி தானே ஆகணும். அன்றைக்கும் வேற அந்த பேச்சு பேசிவிட்டேன், மறுபடியும் பேசினா ரொம்ப இலக்காரமாக நினைப்பான். அவன் என்ன நினைக்கிறது, அவன் என்னமோ சம்பாரிச்சு கொடுத்து வச்சுட்டா போனேன், 10 ரூபாய்க்கு பிரோசனம் இல்லாத பையன். அவன் பேசினா என்ன பேசாட்டி என்ன, நம்ம சொல்கிற கடமைக்கு சொல்லுவான். அப்படி எதுவும் அவங்க யாரும் கேட்கலன்னா நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி கண் கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அவர் சொல்லி தானே அனுப்புனாரு. அவனை கேட்டு பார்ப்போம். அப்படி அவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா, நம்ம குலதெய்வம் கோயிலில் அடுத்த தலைக்கட்டி யாரு, நம்ம சந்தோஷம் வச்சு பேச வைப்போம். அப்படியே அவங்க ஒத்துக்கலைன்னா நம்ம பாட்டுக்கு கோயிலுக்குள்ளே போவேணாம். கோயிலுக்கு வெளியவே பொங்க வச்சு சாமியை கும்பிட்டு வெளியவே படைச்சிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். உள்ளே போனால் தானே பிரச்சனை, வெளியே நின்று பண்ணிட்டு வந்துடுவோம். சரிங்கத்த, அப்போ அப்படியே பண்ணிடுவோம். மாடி வர பௌர்ணமிக்கு நம்ம அதை போய் பண்ணிட்டு வந்துடுவோம்மா. சரிங்க பாட்டி.